ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவில் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கோதுமை பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் அது துண்டு துண்டாக இருந்தனால 3/4 கப் எடுத்தேன். அது பொடி பண்ணும்போது 1 கப் இருக்கும். நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை முதல்ல கரைய வைங்க. நமக்கு கம்பி பதம் தேவையில்லை, சும்மா அது கரைஞ்சா போதும். அந்த துண்டாக இருக்கிறது கரைஞ்சா போதும். அதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கரைஞ்சாலே போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் ஒரு நல்ல பழுத்து கனிஞ்ச ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த கட் பண்ண அந்த துண்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைக்கணும். கொஞ்சம் நல்ல மசியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைச்ச பழத்தை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தை இதில் ஒரு அரிப்பு வச்சு அரைச்சி ஊற்றுக்கோங்க. அப்படியே ஊற்றிடாதீங்க, அதில் நிறைய கல் மண் தூசி எல்லாம் இருக்கும். அதனால் ஒரு அரிப்பு வச்சு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கு அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட்டு இதை போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம பலகாரம் செய்யும்போது ஒரு பிஞ்சு சால்ட்டு போடணும். அப்போ தான் அந்த இனிப்பு நமக்கு நல்லா தூக்கி காட்டும். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டியெல்லாம் நல்லா போகணும். இந்த மாதிரி பதம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்ண இந்த மாவை நம்ம இனி ஒரு 4 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சு சுட்டால் தான் நல்லா இருக்கும், பொம்மலாக வரும். அதனால் 4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா புளிச்சிடுச்சு மாவு. இனி நம்ம பண்டத்தை சுட்டு எடுக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல இரும்பு சட்டி எடுத்துருக்கேன்னா, இரும்பு சட்டியில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன குழிக்கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து சென்டரில் ஊற்றிக்கோங்க. உடனே கரண்டி போட்டு திருப்பாதீங்க. கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறமா அதை கரண்டி போட்டு திருப்பிக்கோங்க. எப்போவுமே மாவு ஊற்றின உடனே நம்ம கரண்டி போட்டு அதை மறைக்க விடாது. திருப்பினோன்னா அந்த மாவெல்லாம் அப்படியே பிரிஞ்சு எண்ணெயில் போயிடும். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போடணும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் நான் ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டேன். நல்லா திருப்பி போட்டேன். நல்லா வெந்துட்டு பார்த்திங்களா, நான் சோடா உப்பு எதுவுமே போடலை. ஆனால் நல்லா உப்பெல்லாம் நல்லா வந்திருக்கு. புளிக்க வச்ச மாவு எப்போவுமே நல்லா உப்பெல்லாம் வரும். நீங்கள் நைட்டு புளிக்க வச்சு காலையில் சுட்டிங்கனாலும் நல்லா உப்பெல்லாம் நல்லா வரும், பூரி போல். இனி எல்லா மாவையும் இது போல் நம்ம சுட்டெடுக்கலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை காலத்தில் இதை மாதிரி பிள்ளைங்களே செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். நம்ம வீட்டில் எப்போவுமே கோதுமை மாவு இருக்கும். அதை வச்சு
இந்த மாதிரி ஒரு பண்டம் பிள்ளைகளுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம சுட்டெடுத்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.